பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. பொட்டானிக்கல் கார்டன் தான் போயிட்டுருக்கோம். வந்துருக்காங்க போருக்கு. ஒரு வழியாக பொட்டானிக்கல் கார்டன் பக்கத்தில் வந்தாச்சு. எப்படியும் என்ட்ரி டிக்கெட் வேறு எடுக்கணும். வா ப்ரோ, எவ்வளோது ப்ரோ? பாரு, 100 ரூபா என்ட்ரி டிக்கெட் போட்டு உள்ள வந்தாச்சு. உங்கள்கிட்ட வாட்டர் பாட்டிலாம் எடுத்துகிட்டு வந்தால் ஃபைன் 500 ரூபா. அதே ஒரு சொல்லு, அதை யாராவது கேட்டுட்டு போகட்டும். ஊருக்கு போகிறது காசே இல்லை. எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. கிட்டத்தட்ட காலேஜ் படிக்கும்போது வந்த இடம் இது. அதன் பிறகு இப்போ தான் வரும். ஒரு இடமா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ கிளாஸ் ஹவுஸ் தான். அங்கே போய் பூக்கள்லாம் பார்த்து ஏதோ பாலாவுக்கு சாங்கு பாடு ஒரு சாங்கு ஆளே இல்லை. பூக்களையும் தனியாக வந்து பொழப்பம் எடுக்கிறான். ஆள் இருந்தால் தான் பூக்கள் பாட்டு பண்ணுமா? ஆமாம், அவள் வந்து விட்டால் சற்று ஓய்வு எடுக்கணும்னு எதுவும் ஒரு இங்கே இருக்கிற எல்லாம் ஆளுக்கு வச்சிருக்கவனுக்கு ஒன்றுதான் ஆள், இல்லாதவனுக்கு பார்க்குறதெல்லாம் ஆள். ஆமாண்டா, அப்படியே சொல்லியே தானே உங்கள் கூட 30 வருஷமாக உங்கள் கூட தானே சுற்றிட்டு இருக்கேன். கல்யாணம் கூட ஆக மாட்டேங்குதுடா. இன்னும் 10 வருஷம் ஆனாலும் எங்கள் கூட தான் சுற்றிட்டு. அப்போ இப்படியே தானடா. ஆண்டா, எனக்குன்னு ஒரு குடும்பம் வேணாம்மா. உனக்கு நாங்கள் தான் ஒரு குடும்பமே. அப்போ யாரும் பண்ண மாட்டீங்களா? நாங்கள் தனியாக கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவோம். நீ டூர் கூப்பிடுவோம்ல, அப்போ மட்டும் நான் வந்து டிரைவர் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். வந்து கேட்டுச்சா பொழப்புக்கு டிரைவிங் எடுத்துக்கிட்டாக்கா வந்து இப்போ ஏதோ ஒரு நம்மளை காரில் கூட்டுறோம். அந்த மாதிரி தான் பஸ்ஸில் தான் கார் எடுத்து வந்தால் நான் தான் ஓட்டணும் தான் சொன்னேன். கிளாஸ் ஹவுஸ் ஃபுல்லாக வெறும் பிளான்ட்டு தான். அந்த குளத்துல கிடந்ததெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதுதான்டா அந்த குளத்துல கிடந்தா இல்லை. இதுவும் அந்த குளத்தை ஓரமாக கிடக்கிறது தான் எல்லாமே. அது எல்லாம் பிளான்ட்டு, அவ்வளோதான். எல்லாத்தையும் நோண்டி எல்லாத்தையும் வச்சிடும். நினச்சி பேர் வச்சு இந்த கிளாஸ் ஹவுஸில் கொஞ்சம் நிறையா பூவெல்லாம் இருக்குது. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறது நல்லாயிருக்கும். டி ആൻറ്റൂരിയം சின்ன சின்ன பூவா இருக்கு. கண்ணாடி
இதுவா இதுதான் இது வந்து மல்லிகைப்பூ வாடா உங்களுக்கு. வெள்ளை கலராக இருக்கு. இது வந்து மல்லிகைப்பூன்றாங்கங்க. அது வெள்ளை கலராக இருக்கா மல்லிகைப்பூவா. ரோஜாவில் கூட வெள்ளைப்பூ இருக்குடா. அது வெள்ளை ரோஜா. அதுவும் வெள்ளையாக இருக்குல்ல. வெள்ளையாக இருந்தால் அதை தான் நான் கேட்குறேன். வெள்ளையாக இருந்தால் எல்லாமே மல்லிகைப்பூவா? என்னை பொறுத்த வரைக்கும் வெள்ளையாக இருந்தால் எல்லாம் மல்லிகைப்பூ. சிஎஸ் இங்கிலீஷ் தானடா நீயா? இதுக்கும் சிஎஸ் இங்கிலீஷுக்கு நான் சொல்லுவேன்டா, என் விருப்பம் நான் சொல்லுவேன். இங்கே எல்லாம் மூங்கில், சப்பாத்தி கல்லி, அதிலே வெரைட்டியாக இருக்கு பாருங்க. இது ஆலோவேரா மாதிரி உள்ள செடி. இது தண்ணி வரும். சப்பாத்தி கல்லியில் என்னென்ன வெரைட்டி இருக்கோ அது எல்லாமே இருக்குது. பயங்கரமான ஃபோட்டோகிராஃபர் பாருங்க, ஃப்ளவர் ஃபோட்டோகிராஃபர். எல்லாரும் பாருங்க, இந்த ஃபோட்டோ பாருங்க எப்படி இருக்கு, சிறப்பாக இருக்கா. கேமரா வேறு பக்காவாக வச்சுருக்கான். வளைச்சி வளைச்சி எடுத்துடுறான். மல்லிகைப்பூ, இதோட ஒரு மல்லிகைப்பூ இருக்குது. இது கொஞ்சம் பிங்க் கலர் சேர்ந்து வந்த மல்லிகைப்பூடா. ஏறக்கூடாது, அங்கெல்லாம் ஏற வச்சுப்பாங்க. மானத்தே வாங்கிட்டான்ப்பா, என்ன பண்ணுன்னு சொல்கிறான்ப்பா. அழகா அடுக்கி வச்சிருக்கு. டூருக்கு வந்தாங்க இந்த செயினை அவுத்து எடுத்துட்டு போறான் வளைக்கி கட்டுறதுக்கு, குறுக்கு செயின் கட்டுறதுக்கு. ஆமாம், அந்த யாராவது பேக் எடுத்து வந்துடுறாங்களா பார்த்தியா? நம்ம மட்டும் தான் பேக் எடுத்து. இதோட ஒரு மல்லிகைப்பூ இருக்குடி, வச்சுருவோம். அந்த மல்லிகைப்பூ வெள்ளையா இருக்கான். ஐவி ஜெர்மனியம், ஜெரானியம். ஜெர்மன் பிரைம் ரோஸ். பிரைம் ரோஸ் மாதிரியா இருக்கா? ரோஸ் மண்புழுடா. திடீர்னு பார்த்து பயந்துட்டோம். நம்ம ஆள் மண்புழு கிடக்குறான். ரூமில் எல்லாம் வச்சு வளர்ப்பாங்கல்ல. வளராது, அது அப்பப்போ வெட்டி விட்டுட்டே இருப்பாங்க. அதனால் தண்டு மட்டும்தான் இது வளரும். இது எல்லாமே நம்ம ஏற்காடுலேயே வந்து அதிகம் பார்த்தோம், இந்த செடியெல்லாம். நான் இந்த மாதிரி உள்ள தான் ஏற்காட்டில் அதிகம் பார்க்கல. இதுதான் நல்லா இருக்கு. வாங்க நெக்ஸ்ட்டு ஸ்பாட் போவோம். நம்ம கேமராமேனை பார்த்தீங்களா இல்லையா? இல்லை, மழை பெஞ்சா ஒன்றும் வராது போல, உள்ளத்துக்கே தண்ணி உள்ள அடர்த்தியாரு.
அதான் ஏதாவது இருந்தாக்கா மேலே அப்படியே உட்காந்துக்கலாம் போல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு போகலாம். குகைக்கு ஏற்கனவே புதர் இருந்தால் உள்ள போயிடுவாங்க. நம்ம ஆள் உள்ள போகிறான் பாருங்க. இன்னும் உள்ள போடா, எதுவும் ஆடக்கூடாது. இப்படி இப்படியெல்லாம் ஆடக்கூடாது. உள்ஃபே இதுன்ட்டு ஏற்றத்துலையும் அதுக்கத்துலையும் ஆட்டு போகிறோன்னு அதுதான். எவ்வளோ ஹைட்டாக இருக்குது மரம். ஒன்று அப்பான் டைம் இந்த பைன் ட்ரீன்லாம் சொல்லுவாங்களா தானடா? பைன் ட்ரீயா? நெட்டு நடுன்னு வளர்ந்து நிற்கிறது. எங்கே போகிறா அங்கே? அவ்வளோதானா? அவ்வளோதாங்க. ஒரு அரிய வகை மரத்தை ஒன்று உங்கள்கிட்ட கிடப்புறேன். இந்த மரம் பேர் தான் எலிஃபண்ட் லெக். மரத்தோட காலை பார்த்தீங்கன்னா யானைக்கால் மரம் மாதிரியே இருக்கும். எவ்வளோ தட்டி இது எவ்வளோ ஹைட்டு சார். இதெல்லாம் எப்படியும் வருஷ கணக்கில் இருந்திருக்கும். டக்குன்னு கடைசியில் இது பாஞ்சிட போகுது. எங்கடா போகிறீங்க? இந்தியா சைனா பார்டர் அவ்வளோ பாதை கட்டி வச்சுருக்காங்க, அதுலேயே தான் போக மாட்டேறானோ. திடீர்னு ஏதாவது கிளம்பிட்டே போகுதுடா. செலவு பண்ணி பார்த்து இது என்ன செடி நேரத்தில் முள்ளா வேற இருக்கு. சிரிப்பா இருக்குமா? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா காப்பாத்துற ஆள் மாதிரி இல்லையா? என் கூட வரலையே, ஒரு பொண்ணு கூட போயிட்டானே. அதுதானா? அதுதான் கிட்னானால இழிச்சவையான்ங்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சு என் பொழப்பு. நான் எந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்தேன், எந்த போராட போன கிண்டல் பண்ணேன். அது யானைச்சானம். வா இவ்வளோ செலவு பண்ணி பாதை போட்டிருக்காங்க, இதுல எல்லாம் போக மாட்டேறானோ. வா இதுலையும் போவோம் வா. எங்கேயோ அழைச்சிட்டு போயிட்டானோட. வாடா டே. அப்பா எவ்வளோ பெரிய மரம். இங்க மரம் தானாடா இருக்கு. அண்ணா இது எங்கேயோ போகுது. ஆமாம் ப்ரோ, தான் இறங்குது பேர் 2.